அன்பான கும்பராசி நேயர்களே, ஸ்ரீ விஸ்வாவசு வருடம் தமிழ் புத்தாண்டு பல விதத்திலும் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்தாலும் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த வருடத்தின் ஐப்பசி மாதத்தில் மிகப்பெரிய நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி உங்கள் வாழ்க்கை பயணம் தொடரும். அதற்கு குரு பகவானும் ராகு பகவானும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. இதுவரைக்கும் செய்யாத குலதெய்வ வழிபாடை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். கடந்த ஆண்டுகளில் குலதெய்வத்துக்கு போகணும்னு நினச்சிருப்பீங்க. நிறையா கும்பராசிக்காரர்களுக்கு குலதெய்வமே தெரியாமல் இருக்கும். இந்த வருடத்தில் நீங்கள் குலதெய்வத்தை கண்டுபிடிச்சிருவீங்க. இப்போ குலதெய்வத்துக்கு 1-2 இடத்துல குலதெய்வம் இருக்கும், மூலம் எங்கேயோ இருக்கும். ஆனால் பிடிமணி எடுத்து வச்சு ஒரு இடத்துல வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் அங்கேயே தான் இது வரைக்கும் போய்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் மூலத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பொக்கிஷமான ஆண்டாக அந்த தமிழ் புத்தாண்டு இருக்கும். குலதெய்வம் பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா வாரத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க. இல்லை தூரமாக இருக்கிறதுனால போக முடியாது அப்படின்னா குலதெய்வத்துக்கு மாதத்துக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. இந்த தமிழ் புத்தாண்டில் 12 மாதத்துக்கும் ஒவ்வொரு தடவை நீங்கள் ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு நாள்னா பௌர்ணமி அன்னைக்கு கூட போயிட்டு வாங்க. அதனால் பௌர்ணமிக்கு போக முடியாது அப்படின்னா கடைசி வெள்ளிக்கெல்லாம் போய் கும்பராசிக்காரங்க குலதெய்வத்தை கையெடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கும். மிகப்பெரிய சாதனைகள் செய்வீங்க.